Dear 12th standard business math students, find the differential equation of the family of parabola with foci at the origin and the axis is along x-axis. இதான் நம்முடைய x-axis. Parabola உடைய ஃபோக்கஸ் இங்கே ஆரிஜினில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 0,0 தான் அதோடைய ஃபோக்கஸ். இதோடைய ஃபோக்கஸ் 0,0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரும். இது ஒரு மாடல். இப்படியும் இருக்கலாம். ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கும் 0,0. வெர்டெக்ஸ் இங்கே கூட இருக்கலாம். வெர்டெக்ஸ் எங்கே இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பக்கம் இல்லை, அப்போது -a,0ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மைனஸில் தான் வரும் இந்த பக்கம். இந்த பக்கம் இருந்தால் a,0 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து நெகட்டிவ் சைடு இருக்கும், இது பாசிட்டிவ் சைடு இருக்கும். இந்த மாதிரி பேரபோலா, ஜென்ரலாக பேரபோலா இந்த மாதிரி இருந்தாலே நடுவில் எக்ஸ் வந்தாலே, நடுவில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்தாலே எக்ஸ் வரும், a வரும், 4 வரும், = y² வரும், x minus h y minus k. இதான் ஃபார்முலா ஆக்சுவலாக. y minus k whole square is equal to 4a into x minus h. இந்த டைரக்ஷனில் இருந்தால், பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்தால் இங்கே +4ah வரும், நெகட்டிவ் டைரக்ஷனில் இருந்தால் -4ah வரும். -4ah வரும். இந்த டைரக்ஷனில் இருந்தால் -4ahன்னு வரும், இந்த டைரக்ஷனில் இருந்தால் +4ahன்னு வரும். நம்ம ஏதாவது ஒரு கேஸ் மட்டும் வச்சு போட்டால் போதும். ஏதாவது ஒரு கேஸ். ஏன்னா இந்த கேஸில் எடுத்திங்கன்னா ஏல மைனஸ் வரும், ஆனால் ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கும். இந்த கேஸ் எடுத்திங்கன்னா ஏல ப்ளஸ் வரும், ஃபார்முலாவில் மைனஸ் வரும். அதனால் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து நம்ம போடலாம். இப்போ நம்ம போட போகிறது எந்த கேஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோன்னா இந்த கேஸ் மட்டும் போட போகிறோம். இந்த கேஸ் வச்சு நம்ம போடலை. ஓகே, we are doing only one case. அப்போ இந்த கேஸ் வச்சு போடும்போது இதுதான் உங்களுடைய h, இதுதான் உங்களுடைய k, இதான் hk. இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். அப்போ என்ன ஆக போகுது பாருங்கள், y minus k ஓட ஆன்சர் 0 whole square 4a x minus h தான் வெர்டெக்ஸில் இருக்கிறது, -a. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போது +a ஆகிடும். அந்த ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் இருந்தது, உங்களுக்கு இங்கே ஒரு மைனஸ் இருந்தது, அதனால் அது ஃபார்முலா ப்ளஸ் ஆகிடும். ஓகே, நீங்கள் இந்த டயக்ராம் மறந்துடலாம். இந்த டயக்ராம் பற்றி நம்ம பார்க்கல இப்போதைக்கு. இந்த ஐடியா வச்சுக்கிட்டே போடலாம். இதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆரிஜினில் தான் அதோடைய ஃபோக்கஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக தான் போகுது. அப்போது இதான் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோடைய சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த கேஸ் மட்டும் நம்ம போடுவோம். அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, y² = இதை மட்டும் பண்ணிங்கன்னா 4ax + 4a². 4ax + 4a². இதான் நம்மளுடைய பேரபோலாவுடைய ஈக்குவேஷன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y² டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2y. முதல் y² டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2y dy/dx 2y dy/dx = 4a. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இது கான்ஸ்டன்ட், அதனால் இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 2y dy/dx = வெறும் 4a தான் வரும். ரைட், இது 2 டேபிள்ஸ், இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடும். அப்போது y dy/dx = 2a. 2a நான் 2 கீழே டிவைல் அனுப்பிடுங்க. y/2 dy/dx = a. இப்போ யாரோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஏவோட ஆன்சரை எடுத்துன்னு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதோ ஒரு ஈக்குவேஷன் இங்கே எடுத்துருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது இங்கே எடுத்துருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கா ஈக்குவேஷன் நம்மளுக்கு திருப்பி கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச dy/dx எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த ஈக்குவேஷனில், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஏ இருக்குல்ல, உங்களுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு சம் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்கள், y² இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்பா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 substitute 2
இன் 1. ரெண்டாவது ஆன்சரை ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏவோட ஆன்சர். ஏவோட ஆன்சர் தான் y by 2 dy by dx ப்ளஸ் 4a ஸ்கொயர் 4 இன்ட்டு இது அப்படியே ஸ்கொயர் பண்ணி சொல்லணும் நீங்கள். y ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் பண்ணிட்டீங்களா? ஸ்கொயர் தானே, இது வெறும் ஏ தானே, ஸ்கொயர் பண்ணிங்க. ஸ்கொயர் ஸ்கொயர் 4 ஆகிடும். dy by dx ஹோல் ஸ்கொயர், dy by dx ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? இங்கே ஏவை அப்படியே எழுதிட்டேன், ஏன்னா இங்கே ஏ அப்படியே இருந்தது, அப்படியே எழுதிட்டேன். ஆனால் இங்கே ஏ வந்து இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும், இங்கே 4 ஆகிடும். இது dy by dx ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமாப்பா? 2 டைம்ஸ். இதையும் கேன்சல் பண்ணிடலாமா? 4 ஃபுல்லாக ஒய் காமனாக இருக்கும் பாருங்கள். ஒய் ஸ்கொயர் ஒய்னு, அதனால் ஃபுல்லாக ஒய்யால் டிவைட் பண்ணிவிடுங்கப்பா. ஃபுல்லாக ஒய்யால் டிவைட் பண்ணிங்கன்னா இன்னும் சம் சின்னதாகிடும். என்னவாகிடும்? ஒய் ஸ்கொயர் ஒய்யாக மாறிடும். இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். 2 dy by dx ஆகிடும். இங்கே ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய்யை டிவைட் பண்ணின்னு வச்சுங்க, ஒரு ஒய் குறைஞ்சிரும். அப்போது ஒய் dy by dx ஹோல் ஸ்கொயர் will be your differential equation. இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் y is equal to 2 dy by dx. x விட்டுட்டோம் பாருங்கள். இங்கே தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 இன்ட்டு ஏ, எக்ஸ் விட்டாச்சு பாருங்கள். இது ஒரு எக்ஸ் இருக்குங்க, இன்ட்டு எக்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் ஒன்று வரும். ரைட்? இங்கே தானே சப்ஸ்டியூட் பண்ணோம், 1ல் தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். y ஸ்கொயர் 4ax 4 தோ போட்டுட்டேன், ஏ போட்ட எக்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எக்ஸ் எழுதிங்க. அப்போ இங்கே எக்ஸ் வந்துடும். அப்போ y is equal to 2x dy by dx plus y dy by dx whole square will be the required differential equation for this sum. Okay, thank you.